திரு ஆர்கே, இப்போ நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், இது போன்ற போர் சம்பவங்கள் உலகம் முழுவதுமே பல நாடுகள், இப்போ உக்ரைன், ரஷ்யா போன்ற நாடுகளில் கூட பார்த்தீங்கன்னா போர் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்போ போர் பதற்றம் தான் இப்போ நீடிக்குது. ஒருவேளை இது போராக மாறினால் என்ன மாதிரியான சிக்கல்கள், என்ன மாதிரியான இழப்புகள் இரு நாடுகளுக்கும் ஏற்படும்? நிச்சயமாக இரு நாடுகளுக்கும் பெரிய இழப்புகள் ஏற்படும். முதல் கட்டமாக ஒரு நேஷனல் எமர்ஜென்சி அவசர காலம் பிறப்பிப்பார்கள். அதன் பிறகு நானும் நீங்களும் இப்படி பேசவே முடியாது. நாம எல்லாரும் ஒரு சென்சர் மூலியமாக தான் போக வேண்டும். இது மக்களுக்கு தகவல் போய் சேருகின்ற அந்த விதமே மாறிவிடும் என்றதுதான் முதல் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். ஃபார்மோஸ்ட் இஷ்யூவாக நான் அதை பார்க்கிறேன். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்பவே நம்மளுடைய இன்னைக்கு பிசினஸ் லைன் பத்திரிகையை நீங்க பாத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏறத்தாழ 7000 கோடி நட்டத்துல தான் இப்போது இந்தியன் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் போய்கொண்டிருக்கிறது. அதாவது நம்மளுடைய இண்டிகோ ஆனாலும் சரி, இந்தியன் ஏர் இந்தியா ஆனாலும் சரி, அவர்கள் பாகிஸ்தானுடைய அந்த ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ண முடியாதனால 7000 கோடி ஒரு இடத்துக்கு அவர்களுக்கு நட்டம் வரும் என்று ஒரு கணக்கு கூறுகிறது. அதனால இந்தியாவுக்கு பெரும் நட்டம் வரப்போகிறது என்று பாகிஸ்தானை பொறுத்தவரை அவங்களுக்கு ஏர்லைன்ஸே கிடையாது. இருக்கிறதெல்லாம் செய்து விட்டார்கள், எல்லாம் சாப்பிட்டு போயிடுறாங்க. மிக மிக கரப்ட் ஆகிறதுனால பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் என்பதே ஒரு பெரிய ஜோக்காக இருக்கிறதுனால அங்க அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அதனால இந்தியாவுக்கு தான் அதனால பெரிய ஒரு நஷ்டம் வரப்போகிறதாக நான் காண்கிறேன். அதே மாதிரி இப்போ 21 ஏர்போர்ட்டுக்கு நாம் பறக்க முடியாத ஒரு நிலை வருகிறது. குறிப்பாக சண்டிகர் ஆனாலும் சரி, அம்ரித்சர் ஆனாலும் சரி, ஜெய்சால்மீர் ஆனாலும் சரி, ஜோத்பூர் ஆனாலும் சரி, ஜெய்ப்பூர் ஆனாலும் சரி, ஜம்மு ஆனாலும் சரி, லே லடாக் ஆனாலும் சரி, இந்த மாதிரி இடங்களுக்கு தர்மசாலா ஆனாலும் சரி, யாரும் போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறது, பறக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இது ஒண்ணு ஏர்லைன்ஸுக்கு லாஸ். அதே மாதிரி அங்க இருக்கின்ற அந்த சிறு வணிகர்கள், அதே மாதிரி கடை வச்சிருக்கிறாங்க, ஏர்போர்ட், டாக்ஸி, இந்த மாதிரி அனைவருக்கும் பெரிய லாஸ். அதாவது லைவ்லிஹுட் லாஸ் என்பது 21 ஏர்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் நின்றாலே இது ஏறத்தாழ ஒரு 1000 கோடி கிட்டக்க 21 ஏர்போர்ட்ல வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை நான் காண்கிறேன். இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த போர் மூலமாக ஏதாச்சும் ஒரு மிசைல் எங்காச்சும் இந்த லேண்ட் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ இதுவரை அவர்கள் என்னென்ன கொடுத்திருக்கிறார்களோ, ட்ரோனு, அதே மாதிரி மிசைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கிறார்களோ, நம்மளுடைய அந்த கேப்பபிலிட்டினால இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு தன்மை இருக்கிறது, அதுக்கான திறன் இருக்கிறது. அதனால இது முறை எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். ஒண்ணுமே தரையிறங்கவில்லை. ஏதாச்சும் ஒரு இடத்துல தரையிறங்கினால் ஒரு பெரும் விபத்தாக முடியும் என்பதுதான் மாபெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இனி 4வதாக இப்போ ஜாம்நகர் ரிஃபைனரி தான் உலகத்திலேயே மாபெரும் ரிஃபைனரியாக இருக்கிறது. அராம்கோனுடைய ரிஃபைனரி அதோட பெருசாக கட்டியிருக்கிறார்கள் இப்போது சவுதி அரேபியாவில். பட் ஜாம்நகர் என்பது மிக மிக அருகில் இருக்கிறது, எங்க பார்டருக்கு அருகில் இருக்கிறது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல இப்ப என்டிபிசியை அவங்க டார்கெட் பண்றாங்க. நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனுடைய பெரிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்போ ஐபிஎல் என்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இப்ப தர்மசாலா நடக்கின்ற ஐபிஎல் திடீர் என்று அவர்கள் அபேண்டன் பண்ணிட்டார்கள். அதுல எவ்வளவு லாஸ் என்று பாருங்கள். அப்போ இனியும் இந்த ஐபிஎல் தொடர வேண்டுமா? தொடர்ந்தால் அதற்கு ஏதாச்சும் எதிர்வினை வருமா? எதிர்வினை வந்தால் என்ன செய்கிறது? இல்லை என்றால் இது தொடர வேண்டுமா? தொடரவில்லை என்றால் அதுல என்ன லாஸ் வரும்? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. ஐபிஎல் நம்பியே ஒரு பெரிய ஒரு பட்டாளமே இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை. அப்ப அந்த பட்டாளத்தினுடைய வேலை வாய்ப்புகள் போய்விடும். அப்ப போர் என்பது ஒரு சிம்பிள் மேட்டர் கிடையாது. பாகிஸ்தானை போய் அடிக்கின்ற ஒரு மேட்டர் கிடையாது. நீங்க குறிப்பிட்டது போல உக்ரைன் வாரானாலும் சரி, இந்த மாதிரி சிறிய நாடுகள், உக்ரைன் என்பது ரஷ்யாவை பொறுத்து பார்க்கும்போது ஒரு தமாத்தோண்டு நாடு. அந்த நாடே இன்னைக்கு கடலை விட்டு ஆட்டிக்கொண்டிருக்கிறது ரஷ்யாவை. அப்ப பாகிஸ்தானே ஏறத்தால் அதை விட சின்ன ஒரு நாடா இருக்கிறது. இந்த ட்ரோன் இருக்கிறது தானுங்க ஒரு பெரிய ஒரு நியூசன்ஸாக நான் பார்க்கிறேன். ட்ரோன் யாரு வேணாலும் பண்ணலாம். இப்ப நாமளே இந்த வீடியோக்காக எல்லாம் எவ்வளவோ ட்ரோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ட்ரோன்ல கூட ஒரு 1 கிலோ போன்ற எக்ஸ்ப்ளோசிவ் வைத்து நீங்க எங்க வேணா அனுப்பலாம். அது ஒரு ரேடாருக்கு கீழே தான் பறக்கும். அப்ப அது ஒரு பெரும் பிரச்சனையாக, பெரும் ஒரு நியூசன்ஸாக, ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி இஷ்யூவாக நான் பார்க்கிறேன். அப்ப இதெல்லாம் நாம் மனசில் வைத்து ஏறத்தாழ நாம் அனைவரும் ஒரு போலீஸ்காரர்களாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதுதான் இந்த போரினுடைய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். திரு ஆர்கே, இணைப்பில் நிறைய தகவல்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி.